ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் மீனா மூர்த்திகிட்ட சொல்கிறாங்க, 5 லட்ச ரூபாய் பெறட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி சொல்கிறாரு, நேற்று நைட்டு தனமும் நானும் பேசி முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக பணத்தை எப்படியாவது பெரட்டி முல்லைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் எங்கிட்ட வந்து பேசுகிறீங்க போல், நான் தான் எதுவும் தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு மீனா மனசில் நினைக்கிறாங்க. மூர்த்தி கதிர்கிட்ட சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் நீ முல்லை கூட இருந்துட்டு மெதுவாக கடைக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவா சொல்கிறாரு, அப்போ நான் வேணா அவங்க கூட கடைக்கு வரட்டுமானே அப்படின்னு கேட்குறாரு. மீனா உடனே, எங்கள் அப்பா சொன்னார்ல இன்றைக்கி நீ ஏதோ டீலர்லாம் போய் பார்க்கணுன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி இப்போது ஜீவாட்ட சொல்கிறாரு, நீ போய் உன் மாமனார் கடையை பாருடா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐஸ்வர்யா மூர்த்திகிட்ட சொல்கிறாங்க, நான் கடைக்கு வரேன் மாமா, என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில்லாம் குறையட்டுமா, எதுக்கு இந்த வெயிலுக்குள்ளே வர, நீ மெதுவாக வா அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இந்த வெயிலெலாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. கதிர் முல்லட்டை இப்போ எப்படி இருக்குது, உடம்புக்கு கால் வலிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. நேற்று நான் உங்களை ரொம்ப அழ வச்சிட்டேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. கோவிலில் அந்த வேண்டுதல் பண்ணதை இப்போ நினச்சா கூட எனக்கு இப்போ கூட அழுகதான் வருது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி, உடம்ப பார்த்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததான் கடையில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜீவா இப்போது கடைக்கு வராரு. மாமனார் கடையில் வேலை இல்லைன்னே, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது ஜீவா அப்படின்னு மூர்த்தி கேட்குறாரு. அது ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குன்னே அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. முல்லையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னே, அது கடை ரொட்டேஷன் பண்ணோம், அதை எடுத்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. ஐஸ்வர்யா இப்போ அங்கே வராங்க. அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயினை கழட்டி கொடுக்குறாங்க. முல்லை அக்காக்க ஏதாவது செய்யணும் போல் தோணுச்சு, அதனால தான் இதை கொடுக்குறேன், இதை அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாப்பா, நீ முதல் செயினை கழுத்தில் போடுப்பா அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. நீ இவ்வளோ தூரம் யோசித்ததே போதும்பா அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க, அதை நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குடும்பத்தில் வேறு யாருக்காவது கஷ்டம்னா நீ பண்ண மாட்டேயாடா அப்படின்னு கேட்குறாரு மூர்த்தி. இதுக்கு இப்படி பிரித்து பேசுகிற, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நமக்கு கஷ்டத்தை நம்ம தானே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் இப்போது வீட்டுக்கு வராரு. கதிரை பார்த்த உடனே மீனா கிண்டல் பண்ணுறாங்க. சாதாரண நாள்லேயே நீங்கள் 4-5 தடவை வந்துட்டு போவீங்க, இப்போ முல்லைக்கு வேறு உடம்பு சரியில்லையா, எங்கடா நீங்கள் வரலன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் தனத்திட்ட சொல்கிறாரு, அங்கே கடையில் எனக்கு உட்காரவே முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா உடனே, ஏன் கடையில் சேர் இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ வேறு நேரம் காலம் தெரியாமல் காமெடி பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. நீ முல்லை போய் பார்த்து பேசு கதிர் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது கதிர் முல்லை பார்க்குறதுக்காக போகிறாரு. முல்லைட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. இனிமேல் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நீ பண்ணாத, அப்படியே பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா உன்னோட வேண்டுதலில் என்னையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு கதிர். என்னால் நீ இப்படி கஷ்டப்படுறதா என்னால் பார்க்க முடியல முல்லை அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.